ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியான யோகத்துல 6வது அத்தியாயத்துல தியானம் செய்யக்கூடிய சாதகன், அந்த சாதகனுடைய அந்தரங்க சாதனை, பகிரங்க சாதனை, இதையெல்லாம் சொல்லி தியானத்திற்கான விஷயம் என்ன, தியான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற டாபிக் வரைக்கும் சொன்னார். இந்த தியான விஷயம் என்னன்னு சொல்லிட்டார். தன்னைத்தானே தான் தியானம் செய்ய போகிறான். ஆத்மஸ்வரூபத்தை தான் அவன் தியானம் செய்ய போகிறான். தியான விஷயம் தன்னை பற்றி அப்படிங்கிற போது தன்னை பற்றி அறநூல்கள்ல என்ன சொல்லி இருக்கு, குரு சாஸ்திர உபதேசங்கள் மூலமாக நாம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், அது எல்லாம் மனசுல இருந்தா தான் தியானத்துக்கு பிரயோஜனப்படும். சோ தியானத்தினுடைய விஷயம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த தியான விஷயத்தை முதல்ல அவன் நல்ல மனசுல உள்வாங்கிக் கொள்ளணும். வெர்பாட்டிமா ஸ்லோகம் உள்வாங்குறோமோ இல்லையோ, அந்த கருத்துகள் முதல்ல உள்வாங்கணும். அதுக்கப்புறம் பாராயணம் பண்ண பண்ண அந்த ஸ்லோகங்கள் அவனுக்கு மனசுல இருக்கும். அது இருந்ததுனா மட்டும்தான் அவனால தியானம் பண்ணும் பொழுது நெய் ஒழுக்கு போல அந்த தியானமானது அந்த சிந்தனையிலேயே நிற்கும். இல்லையானா நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இப்போ தியான விஷயம் சொல்லி தியானத்தினுடைய ஸ்வரூபத்தை சொன்னார். தியானம் நன்றாக அவனுடைய மனம் தியானத்தில் நிலைத்து நிற்கிறது, அதாவது அந்த ஆத்ம சிந்தனையிலேயே நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப அவனுடைய மனம் எப்படி இருக்கும்னு சொன்னார்னா, அசையாத காற்று புகாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீபம் மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த எது தியானத்தின் தன்மை அல்லது பலன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த 4 ஸ்லோகங்களை நம்ம பார்க்கணும். 20, 21, 22, 23 4ஐயும் நம்ம சேர்த்து பார்க்கறதுக்கு போன வகுப்புல முயற்சி பண்ணோம். 20வது ஸ்லோகத்தை படிச்சோம். எത്ര உபரமத்தே சித்தம், எங்க அந்த சித்தமானது உபரமத்தே அப்படின்னு சொன்னோம். உபரமத்தேன்னா என்ன? இந்த அனாத்ம விஷயங்கள்ல இருந்து, உலகியல் விஷயங்களிலிருந்து அந்த சித்தமானது விடுபட்டு அது ஆத்ம விஷயங்களில் ஆத்ம லட்சணங்களை சிந்திக்க கூடியதாக அது ஒடுக்கம் பெறுகிறது, அது நன்றாக நிரோதம் செய்யப்படுகிறது. அப்படி இருந்ததுனாதான் அவனுக்கு தன்னைத்தானே அவன் தன்னில் தான் இன்புற்றிருப்பது அப்படிங்கிறது அவனால முடியும். அதுக்கு அவர் முதல்ல கொடுத்தது என்னன்னா, யோக சேவையா நிருத்தம். நான் ஏதோ ஒரு காரியம் பண்ணி அதனால எனக்கு இது பண்றேன், நான் நிறைய கோவிலுக்கா போயிட்டே இருக்கேன் அதனால எனக்கு இது கிடைக்கும் அப்படி சொல்லல அவர். யோக சேவையா, யோக சேவையான்னு சொன்னா பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்துல நாம படிக்கக்கூடிய இந்த யம நியம பிராணாயாம பிரத்யாகார தியானம் தாரணை சமாதி இப்படி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிராக்டிஸ் பண்ண. யமன்னு எடுத்துட்டா 5 இருக்கு, நியமம்னு எடுத்துட்டா 5 இருக்கு, பிரத்யாகாரம் இருக்கு. ஒரு விஷயத்தையும் நம்ம இதெல்லாம் டீட்டெயில்டா படிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் மனசுல கொண்டு வரணும். யோக சேவையா நிருத்தம். இந்த மாதிரி யோக பயிற்சியின் தொடர்ந்து பயிற்சி தான், வேற ஒண்ணும் கிடையாது. தொடர்ந்து பயிற்சி பண்ணி 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 ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி நம்ம ஒன்லைனரா மனசுல வச்சுக்கணும்னா பராக்கே பார்க்காம உள்ளுக்குள்ளேயே பார்க்கணும், அவ்வளவுதான். வெளியில என்ன நடந்தாலும் எது நடந்த போதிலும் அதுல நாம கவனமே செலுத்தவே கூடாது அப்படிங்கிறதுதான் அந்த ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் இன்வேரியபிளி நம்மளோட அமைதியை கெடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். சந்தோஷத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். ரொம்ப ஹாப்பினஸ் கூட ரொம்ப நேரம் கொண்டாட வேண்டிய விஷயம் இல்ல. துக்கேஷ் அனுத்விக்னவனாக சுகேஷு விகதஸ்பிருக வீதராக பயக்ரோதக சிததீர் முனிர் உச்சியத்தே. சித்த பிரஜ்ஞ லட்சணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எதையுமே கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற போது இதுல எல்லாம் கவனம் இருக்கக்கூடாது. சித்தம் எத்திர உபரமத்தே தம் யோகே தம் யோக சம்ஹிதம் வித்யாத் அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். 23ல இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ இங்க ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கிற அவர் என்ன இந்த தியானத்தின் பலன்னு சொல்ல போறாரோ அது எல்லாத்துக்கும் இப்படி கனெக்ட் பண்ணி நாம பார்க்க போறோம். அப்புறம் நமக்கு ஒரு சம்மரி கிடைக்கும், என்னதான் சொல்றார் மொத்தமா அப்படின்னு. இதுல இந்த நிருத்தம் யோக சேவையா அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்த விஷயங்கள் தான். அதற்கு என்ன பண்ணணும்னா,
மனம் முதலில் அமைதி அடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உபரமத்தே அப்படின்னு சொல்லும்போது வித்ராயல், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல அதைத்தான் நம்ம பேசிக்கொண்டே இருக்கோம். வித்ட்ரா பண்றதுதான் கஷ்டம். நம்ம ஈடுபடுறது கூட பரவாயில்ல, ஈஸி தான். ஆனா வித்ட்ரா பண்றது, ஒரு தடவை ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுடுது அப்படின்னா அங்கிருந்து நம்ம வெளியில வர்றதுக்குள்ள உம்பாடு எம்பாடுன்னு ஆயிடும். நம்மளால அவ்வளவு லேஸ்ல அதுல இருந்து வெளியில வர முடியாது. அது சத்தான விஷயமாவே இருந்தால் கூட நமக்கு நம்முடைய சாதனைகளுக்கு அது இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிற போது அதுல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். குரங்கு அந்த பானைக்குள்ள கடலை பானைக்குள்ள கைவிட்ட மாதிரிதான். அது கடலையும் விடாது, கையையும் எடுக்க முடியாத மாதிரி சத்தான விஷயங்கள்லயே சொல்றேன். அப்படின்னு இருக்கும் பொழுது அசத்தா இருக்கக்கூடிய இந்த உலகியல் விஷயங்கள்ல போய் நாம மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா பண்ணவே கூடாது அப்படிங்கறதாக இல்ல. அது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கறத பாத்துக்கணும். எப்ப வேணாலும் அதுல இருந்து வித்ட்ரா பண்ற மைண்ட் செட்டோடயே எங்கேயுமே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் மனம் அமைதியாகும். இப்ப மனசை சைலண்ட் பண்றேன், சைலன்சிங் மை மைண்ட், அதுக்கு நான் ஒரு டெக்னிக் போய் படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து மனசை அமைதிப்படுத்துறேன். அமைதிப்படுத்துறதுன்னா எந்த தாட்டும் இல்லாம இருக்கிற, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், தாட்லெஸ்னஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் தாட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. ஃபுல் தாட்டும் எதுல இருக்கும் அப்படின்னா ஆத்ம விஷயத்துல மாத்திரம்தான் இருக்கும். ஏன்னா அது நமக்கு மனசை சைலண்ட் பண்றது அப்படிங்கிறது நம்மளோட கோல் இல்லை. சுவாமி பரமார்த்தானந்தர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு, அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கிளாக் டிக் 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 டிக்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. நான் சாதாரண சமயங்கள்ல நம்ம யாராவது அந்த டிக்கை கவனிக்கிறோமானா கவனிக்கவே மாட்டோம். தேவை இருக்காது. எத்தனையோ சத்தங்கள்ல அது ஒரு சத்தம், அவ்வளவுதான். உட்கார்ந்து பொறுமையா கிளாக்கையே பார்த்து இல்ல கிளாக்கையே திங்க் பண்ணி டிக் அடிக்குதா அப்படின்னு பார்க்க மாட்டோம். ஆனா அது டிக் அடிச்சுட்டு தான் நாம பாக்குறோமோ பார்க்கலையோ அது பாட்டுக்கு டிக் அடிச்சுட்டே தான் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்மளோட மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சாஸ்திர விஷயங்கள்ல குருமுகமாக நம்ம வாங்கி கொள்ளும் பொழுது அது ஒரு ரெக்கார்டர் மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. தியான சமயத்துல நாம என்ன சொல்றோம், இந்த என்னெல்லாம் அது உள்வாங்கித்தோ அது எல்லாத்தையும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற போது அது ஒரு பிளேயரா மாறுறது. ரெக்கார்டர் பிளேயரா மாறுறது. இப்ப அந்த பிளேயர் ஆத்ம விஷயங்கள்ல ஆத்ம லட்சணங்கள்ல நமக்கு பிளே பண்ணி கொடுக்கும் பொழுது நம்ம மனசு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்க டீவியேஷன்ஸ்ல மாட்டிக்கொண்டது அப்படின்னா நமக்கு இந்த ஆத்ம விஷயங்களை அது பிளே பண்ணும் பொழுது நம்மளால அதை கிரகிச்சுக்கவே முடியாது. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு தியானத்துல உட்காரும் பொழுது பாருங்க, இல்ல மிட் நைட்ல எந்த சத்தமும் இல்லாத போது லாஸ்ட் ஸ்லீப்புக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிரேயர் இருக்கும்ல, அப்ப நீங்க கண்ணை மூடிக்கொள்ளும் பொழுது அந்த டிக் சவுண்ட் ரொம்ப ப்ராமினண்டா கேட்கும். வேற எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அந்த டிக் சவுண்ட் மாத்திரம்தான் இருக்கும். அது மாதிரி மத்த எல்லா டீவியேஷன்ஸும் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த ஆத்ம விஷயங்களை நம்ம மனசு பிளே பண்றத நம்மளால நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்ப அதுலயே நம்ம ஆழ்ந்து இருக்க முடியும். இட்ஸ் அ வெரி வெரி பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அப்ப நமக்கு ஈஸியா புரியறது என்னத்துக்காக இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதோட பிளே சவுண்ட் கூடணும்னாக்க மற்ற விஷயங்கள்ல இருக்கிற அலமலப்பு ஆர்ப்பரிப்பு எல்லாம் குறையணும். ஏதோ இறைச்சலுக்குள்ள எப்படி உங்களால ஒரு சத்தத்தை கேட்க முடியும்? விசிபிளா மனசு நம்ம கிட்ட அச்சேத்தியோயம் அதாகியோயம்லாம் இது பண்ண போறது இல்லை. ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண உள்ளுக்குள்ள அந்த ஸ்லோகங்கள் ஓடுறத சத்தியமா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். வேர்ட்ஸ நம்மளால கேட்கவே முடியும். அந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு அந்த பவர் இருக்கு. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை ரீப்ளே பண்ற பவர் அந்த மனசுக்கு இருக்கு. அதை நாம விடக்கூடாது. உட்கார்ந்து அதை பொறுமையா அபியாசம் தான். சனை உப்பரமேத்துல சொல்லுவார், அபியாசம் பண்ணிதான் ஆகணும்னு பின்னாடி சொல்லுவார். பகவானே இதெல்லாம் நமக்கு சொல்ல போறாரு. அபியாசம் அப்படின்னு சொன்னா யோக அபியாசம் அப்படிங்கிறது இந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டு புட் இட் இன்டு பிராக்டிஸ், சீரியஸ் பிராக்டிஸ். அதெல்லாம் பண்ண பண்ண நம்ம மனசு தானா தன் நிலைக்கு நிற்கும். ஆடி ஆடி ஊஞ்சல் ஆட்டம், ஊஞ்சலை ஒத்த சுபாவம்னு சொன்னார் இல்லையா, போன கிளாஸ்ல சொன்னேன். அந்த ஆட்டம் எல்லாம் அடங்கி பேசாம அந்த பெண்டுலம் அப்படி இப்படி ஆடாம கம்முன்னு ஒரு இடத்துல நிற்கும். அந்த நிக்கிற சமயத்துலதான் நம்மளால கம்ப்ளீட்டா அந்த ஆத்ம விஷயங்களை மாத்திரம் சிந்தனை பண்றதுக்கு முடியணும். முடிஞ்சாதான், இது பண்ணினாத்தான் நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதுக்கான அவனுக்கு
ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு பலனானது இருக்கு. தியானத்தினுடைய பலனை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பாக்கிய ஸ்பர்ஷே ஸ்வசப்த ஆத்மான்னு சொன்னாரே, வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் உள்ள அந்த கான்சென்ட்ரேஷன் பூராத்தையும் உள் பக்கமா அவன் திருப்பிதான் ஆகணும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா 2வது லைன்ல சொல்றாரு இல்லையா, எத்திர ஆத்மனா ஏவ ஆத்மானம் பஷ்யன்னு, வேற எதையும் அவன் பார்க்கறதே கிடையாது. தன்னையே தானே பார்த்து கொண்டிருக்கிறான். பார்க்கறது அப்படின்னா அப்படியே கண்ணாடி போட்டுட்டு உள்ளுக்குள்ள இப்படி பாக்குறது அப்படி இல்ல அர்த்தம். தன்னையே தானே பார்க்கிறேன். நம்ம இந்த பார்க்கறத எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். கேட்டு பார்க்கிறேன், சாப்பிட்டு பார்க்கிறேன், அப்படி அந்த மாதிரி இந்த பார்க்கிறேன் அப்படிங்கறத தன்னையே தான் எண்ணி பார்க்கிறான். அந்த எண்ணி எண்ணி அந்த சுவையில அவன் மூழ்கி போறான். இந்த சுவை என்ன சுவைன்னு யாராவது விளக்க முடியுமா? இந்த சுவையை அமரரும் கூட விளக்க முடியாது அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அது பழ சுவையென அரிதென அமரரும் அறியார், அவர்களுக்கே தெரியாது அப்படிங்கிற, எல்லாம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அவர்களுக்கே தெரியாது அப்படின்னு. அதுவானால் அதுவாகும் அதுவே சொல்லு. இது நம்மளால நாமளேதான் இத முயற்சி பண்ணி நம்ம இந்த அறிவின் மூலமாக மட்டும்தான் நாம் இதை உணர முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல? ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சித்த உப்பரமா, டோட்டல் டிராங்குவில் மைண்ட், அதுதான் இதுக்கு அர்த்தம். மைண்ட்ல வேற எந்த விதமான சலனங்களும் கிடையாது. அந்த சித்த உப்பரமா இருந்தாதான் தியானத்தின் பலனானது நமக்கு கிடைக்கும். சித்த உப்பரமா அது இருந்தா ஆத்ம தர்சனம் கிடைக்கும். அவன் ஆத்மனி பஷ்யந்தி அப்படி பஷ்யன்னு அப்படிங்கிற அப்படின்னா என்ன? அந்த ஆத்ம தரிசனம்ங்கிறது பாக்குறது கிடையாது. நத்திங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ் அ செப்பரேட் என்டிட்டி ஹியர். எனக்குள்ள இருக்கிற அந்த அமைதிய ஸ்வரூபத்தை நான் உணர்றேன். அதை பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறதுனா ஆத்ம துஷ்டி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 2வது அத்தியாயத்துல பிரஸ்துத பிரக்ஞ லட்சணத்தையும் பார்த்தோம், பிரஜகாதி யதா காமான்ல பார்த்தோம், அப்புறம் இதுல பார்த்தோம், 3வது அத்தியாயத்துல பார்த்தோம், எஸ்வாத்மரதி ரேவசியார். இதெல்லாம் நீங்க ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. தன்னில் தானே இன்புற்று இருக்கிறான், தன்னை அறிந்தவன் தன்னையே அர்ச்சித்தானே அப்படிங்கிறார் திருமூலர். எப்போ தன்னையே நான் நன்கு அறிந்தானோ அப்பொழுது தன்னில் தானே இன்புற்று இருக்கிறான். அதுதான் அந்த ஆத்ம துஷ்டி அப்படிங்கிறது. அப்ப துஷ்டினா அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு துக்கமும் இல்லை, வெளியில இருந்து ஒரு பொருள்ல அவனுக்கு நாட்டம் இல்லை, அதனால அவனுக்கு துக்கமே இல்லை. சிம்பிள் ரீசன். அடுத்தது சொல்ற எது ஆத்தியந்திகம் சுகம். நம்ம என்ன பார்த்தோம்? சுகம் ஆத்தியந்திகம் எத்தது புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி எத்திர நச்சைவாயம் ஸ்திதச்சலதி தத்துவதः. எத்திர அயம் ஆத்தியந்திகம், எப்பொழுது இவன் எல்லையற்றதும் இன்னொன்னு ஒப்புயர்வற்றதும் முடிவற்றதும் ஆதி அந்திகம், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அதனால எல்லையற்றது அப்படின்னு சொல்ற. அதீந்திரியம் பொறிகளுக்கு அப்பாற்பட்டதும், புத்தி கிராஹ்யம் குரு உபதேசத்தால் தூய்மையான புத்தியால் கிரகிக்கப்பட்டதும் ஆன சுகம் இன்பம் எதுவோ தது அதை வேத்தி அறிகிறானோ. எப்ப அவன் அதை அறிகிறானோ, இதெல்லாம் நடுவுல இருக்கு. எப்ப அந்த சுகத்தை அவன் அறிகிறானோ அப்ப அவனுக்கு என்ன ஆகும்? இப்ப நம்ம சொல்லிட்டோம் முதல் இதுல, சித்த உப்பரமா ஆனாதான் அந்த ஆத்ம தரிசனம் அவனுக்கு கிடைக்கும். அப்ப ஆத்ம தரிசனத்தினால ஆத்ம சந்தோஷம், ஆத்ம துஷ்டிக்கு அதை அவன் அறிகிறான்னா அப்ப அவனுக்கு என்ன கிடைக்கும்? மேலும் எப்பொழுது அதில் நிலை பெற்றவனாய் அவன் இருக்கிறானோ, எத்திர வேத்தி ச எத்திர ஸ்திதஹ, அதில் நிலை பெற்றவனாய் தத்துவத்தகனா தன்னுடைய உண்மை நிலை அறிந்து, தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகம் முன்னாடி படிச்சிருக்கோம். தத்துவவித்து அப்படின்னா என்ன? உண்மையை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்கள். இங்கேயும் தத்துவத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை நிலையை அறிந்து, என்னோட உண்மையான ஸ்வரூபத்தை சாஸ்திரம் என்னை எப்படி காமிக்கிறதோ அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி நான் அதை அந்த நிலையிலிருந்து நான் ஏவ செலுத்தி கொஞ்சம் கூட அதுல இருந்து அவன் மாறுறதே கிடையாது. அது அந்த நிலையிலேயே அவன் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் தம் யோக சங்கீதம் வித்யாத். அதை அங்க சேர்த்துக்கணும். எங்க இருக்கு அந்த யோக சங்கீதம் வித்யாத் அப்படிங்கிறது? எங்க இருக்கு? 23ல இருக்கு. தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகத்தை விட்டுருங்கோ. தம் வித்யாத் யோக சங்கீதம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லா ஸ்லோகத்திலையும் சேர்க்கிறோம். ஏன்னா இது புரியறதுக்காக வேண்டி.
அப்படி புரிஞ்சாதான் இந்த நாளும் ஒரே மாதிரியான விஷயங்களை பத்தி நமக்கு பேசுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க என்ன சொல்ற, எது ஆத்யந்திகம் சுகம் தது அதீந்திரியம் புத்தி கிராஹியம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் லைன் ஹியர். ஆத்யந்திகம் சுகம், முடிவில்லாத பேரின்பம். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அதனால அதுக்கு எல்லையே இல்லை. முடிவில்லாத பேரின்பம். அந்த முடிவில்லாத பேரின்பம் என்பது ரெண்டு விஷயம் சொல்றாரு அதுல. ஒண்ணு அதீந்திரியம். இந்திரியம்னா என்ன? புலன்கள். நம்ம இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக அப்படி எல்லாம் படிச்சிருக்கோம். அங்கெல்லாம் என்ன பார்த்தோம்? இந்திரியங்கள் நுகரும் விஷய பொருட்கள், விஷயங்கள் அப்படின்னு படிக்கிறோம். இந்திரியங்கள்ங்கிறது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த புலன்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது அதீந்திரியம் அப்படின்னு இந்திரியம்னு போட்டிருந்தா அதான் அர்த்தம். அதீந்திரியம்னு போட்டிருக்காரு. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. அது இந்திரியங்களுக்கு உட்பட்டதல்ல. நாவால் சுவைக்க முடியாது, மூக்கால் முகர முடியாது, கண்ணால் காண முடியாது, காதால் கேட்க முடியாது, தொட்டு உணர முடியாது. அப்ப இந்த எதுக்குமே அது உட்படாத ஒரு வஸ்துவாக அது இருக்கிறது. எது ஆத்யந்திகம் சுகம். இந்த சுகம் இப்ப இந்திரியங்களால உணர முடியாத சுகம். பொதுவா சுகத்தை எங்க உணர்றோம்? மனசுலதான் உணரணும். மனசுலதான் நம்ம சுகமா துக்கமா அப்படி. இப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க, இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, திஸ் டே வாஸ் வெரி குட். எப்படி சொல்றோம்? மனசு சந்தோஷமா இருந்தா சொல்றோம். கண்ணு சந்தோஷமா இருக்கா, இல்ல மூக்கு சந்தோஷமா இருக்கா? அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அதை உணர்றதுக்கான சக்தியை பகவான் கொடுக்கல. மனசும் ஒரு இந்திரியம் தான் அப்படின்னு. மனசு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. மனசும் இந்திரியம் தான். மனசு இந்திரியங்களுக்கு இராசன், ராஜன் அப்படின்னு சொல்றார் கைவல்ய நவநீதத்துக்காரர். இங்க பகவானே என்ன சொல்றார்? மனசஷ்டேந்திரியாணி. அந்த மனசுங்கிறது ஒரு இந்திரியம் அப்படின்னு. இந்த இந்திரியத்துக்கு என்ன வேலைன்னா, இந்த ஞானேந்திரியங்கள் பகக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அலசி அது வேணுமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணி மெமரி கார்டுல இருந்து எடுத்து பார்த்து ஏற்கனவே யூஸ் பண்ண ஏற்கனவே அனுபவம் இருக்கா, அனுபவம் இருக்குன்னா திரும்ப அனுபவம் வேணுமா, அனுபவமே இல்லைன்னா அந்த புது அனுபவம் வேணுமா, இதெல்லாம் யோசிக்கிறது தான் இந்த மனம். இப்ப இந்த மனசும் இந்த இந்திரிய கூட்டங்களோட சேர்ந்த ஒன்றுதானே. அப்ப இந்த மனசுல ஒரு சுகம் ஏற்படுறது. இந்த சுகம் ஆத்தியந்திக சுகம் அல்ல அப்படிங்கிறார் பகவான். அப்ப மனசுல ஏற்படுற சுகமானது ஆத்மானந்த. ஆத்தியந்திக சுகம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது ஆத்ம துஷ்டிகிங்கிறத தான் சொல்றாரு, ஆத்மானந்தம் அப்படின்னு. இதுல என்ன நமக்கு இப்ப இதுல என்ன சொல்றாரு? 2வது அத்தியாயத்துல பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக சித பிரஜ்ஞஸ்தோச்சியத்தை. ஆத்ம சுகத்தை அவன் தன்னில் தானே இன்புற்றிருக்கிறான். யதா காமான் பிரஜகாதி, எல்லாத்தையும் விட்டுடுறான். என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுடுறான். அதுக்கப்புறம் தன்னில் தானே இன்புற்றிருக்கிறான். இது எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்ற மினியேச்சர் வெர்ஷனை அங்கேயே கொடுத்தாச்சு. 2வது அத்தியாயம் இஸ் ஃபுல் இன் இட்ஸ் ஓன் வே. அதனால அங்க இருக்கு எல்லா விஷயங்களும். அதை நமக்கு புரியறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் பல கோணங்களில் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மனசுல ஏற்படக்கூடிய சுகம்ங்கிறத எங்க சேர்க்கறது அப்படின்னா, இந்திரியங்களால ஏற்படக்கூடிய சுகத்தை மலின சுகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மலினம் அப்படின்னா லெசர் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அது உயர்ந்தது கிடையாது. உயர்ந்த சுகம் எது அப்படின்னா அது ஆத்மானந்தம் தான் உயர்ந்த சுகம். ஏன் அது உயர்ந்த சுகம்னா, அதற்கு அழிவு கிடையாது, ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. அது ஏதாவது ஒரு எக்ஸ்பைரி டைம் டேட் எல்லாம் இருந்ததுன்னா தானே அது இந்த அளவுக்கு தான் சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு எல்லைங்கிறதே கிடையாது. அந்த எல்லையற்ற சுகம் அப்படிங்கிற புரியறதுக்காக ஒரு இது சொல்றேன். புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம இது பாக்குறோம், சூரியனோட வெளிச்சத்தை பாக்குறோம். வெளியில நல்ல பிரைட்டா சூரியனோட வெளிச்சம் இருக்கு. நம்ம வீட்டுல ஜன்னக்கதவை திறந்து வச்சிருப்போம். அந்த சூரியனோட வெளிச்சம் உள்ளுக்குள்ள வருது. வெளிச்சம் இருக்கே, இதுவும் வெளிச்சம் தானே, அதுவும் வெளிச்சம். இந்த வெளிச்சத்துல நான் பரம சுகம் பரம சந்தோஷமா இருக்கு, இந்த வெளிச்சம் எனக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாடா? வெளியில போய் பார்த்தா சூரியனோட வெளிச்சம் பெருசா, இது பெருசானா? அது சோர்ஸ் இல்லையா? அது சோர்ஸ், இது வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான். சோர்ஸ் பெருசா, ரிஃப்ளெக்ஷன் பெருசா அப்படின்னு பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் பெருசு கிடையாது. ரிஃப்ளெக்ஷன் ஷார்ட் லிவ்டு தான். சோர்ஸ் தான் பெருசு. சோர்ஸ் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மானந்தம் அப்படிங்கிறது சோர்ஸ். அது எப்பவும் இருந்து கொண்டே இருக்கு. இந்த மனசுல ஏற்படுறது என்ன அப்படின்னா, ஆனந்தமய கோஷத்தினால ஏற்படக்கூடிய ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம மனசுல பார்க்கிறோமே ஒழிய, இந்த மனசே ஒரு ஜடம்.
அந்த மனசுக்கு தானே சுகத்தை கொடுக்கறதுக்கான சக்தி அதுக்கு கிடையவே கிடையாது. தானே சுகத்தை கொடுக்க சக்தி இல்லாம இரவல் வாங்கி கொடுக்கிற சுகம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. இதை எக்ஸாம்பிள்ஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. உங்க ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, பிடிச்ச சாமான் போன கிளாஸ்லயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கும் நிறைய ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க நீங்களே. என்னன்னா எப்படி எப்படியெல்லாம் சுகம் வந்தது, இன்னைக்கு காத்தாலேருந்து எப்பெல்லாம் என்னுடைய புன்னகை முகத்துல புன் உருவல் பூத்தது, எவ்வளவு நிமிடங்கள் இருந்தது, எவ்வளவு நொடிகள் இருந்தது, எவ்வளவு எவ்வளவு நேரம் அதோடைய வேலிடிட்டி சொல்ல முடியும். துக்கத்துக்கும் அதேதான். துக்கமும் கொண்டாட வேண்டியது கிடையாது. நான் சுகத்தை ஏன் சொல்றேன்னா, இங்க சுகம் டாபிக், அதனால சொல்றேன். ஆத்மானந்தம் அப்படிங்கிறது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. அது இந்திரியத்தினால் அறிய முடியாதது. எப்படிங்க நீங்க சொல்றீங்க அது எப்பவும் இருக்குங்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் இந்திரியத்துல அறியாம நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, how can I not experience the ஆத்மானந்தா அப்படின்னா, யூ cannot experience. அதுதான் நம்ம சூரியனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்ட்டு சூரியன் கிட்ட போய் எவ்வளவு டிகிரி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். சூரியன் இருக்குன்னு நமக்கு தெரியறது. ஒரு செகண்டும் போய் போய் சூரியன் இருக்கியான்னு பார்த்துட்டு இருக்கோமா? கிடையாது. அது இருக்கு, பிரசன்ஸ் இருக்கு. அந்த பிரசன்ஸ் இருக்குங்கிறத இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்வார் பரமாத்தாஜி, ரொம்ப நல்லா இருக்கும். அது 2+2=4 எனக்கு தெரியும். எனக்கு எப்பவுமே தெரியும். எனக்கு கோபமா இருக்கிற செய்யும் 2+2=4 தெரியும். எனக்கு அழுகழுகையா வருது, அப்ப கூட எனக்கு 2+2=4 தெரியும். பயங்கர சிரிப்பு, ஒரே காமெடி. வீட்டுல எல்லாம் சிரிச்சுட்டு எல்லாரும் கண்ணுல ஜலம் வர அளவுக்கு நாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். அப்பவும் 2+2=4 தெரியும். நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, நான் மறந்து போயிடுவேன். அப்புறம் 2+2=4 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா என்ன, அப்புறம் என்னதான் எனக்கு பேர், அப்புறம் வேற பேரு. எனக்கு அந்த ஒரு விஷயம் தெரியறதுன்னா அது எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உள்ளுக்குள்ள எப்பவும் இருக்கு, எப்ப தேவையோ அப்ப வெளியில வரும். இந்த ஆத்மானந்தம் அப்படிங்கிறது வெளியில அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அது இருக்கு. அது இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு இந்த அல்ப சுகத்தே தெரியறது. அது இல்லாத போச்சுன்னா இந்த அல்ப சுகம், ஷார்ட் லிவ்டு ஹாப்பினஸ் கூட எனக்கு தெரியாம போயிடும் இல்லையா? அப்ப அந்த ஆத்மானந்தம் அப்படிங்கிறது இதை விட கொஞ்சம் உயர்ந்தது. இது மலினம், அது வசந்தது. அப்ப அதை எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? ஐ ஹாவ் டு நோ இல்ல அப்படின்னா அதுக்கு சொல்றார் அதீந்திரியம் புத்தி கிராஹ்யம். அடுத்த வாரம் புத்தி கிராஹ்யம்னா என்ன அர்த்தம்? புத்தியினாலதான் அதை கிரகிச்சுக்க முடியும். நான் இப்ப சொல்றேன், திரும்ப 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 பல வகையான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி சொல்லி சொல்றேன். இதுதான் ஆத்மானந்தம்ங்கிறது. ஆத்மா ஏற்கனவே சுகஸ்வரூபமா தான் இருக்கு. அதுக்கு தனியா ஒரு சுகம்ங்கிறது தேவை கிடையாது. ஏற்கனவே சுகமா இருக்கிறதுக்கு நீ சுகம் அப்படின்னு சொல்லணும்ன்ற அவசியம் கூட கிடையாது அப்படின்னு எல்லாம் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்து மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணி ஆரமெல்லாம் மதுரம் ஆக்கியதற்கு மதுரம் தான் ஸ்வபாவம் என்றோ சொல்றார் கைவல்ய நவநீதக்கார். அப்ப என்ன, இதுதான் அதனுடைய சுவாவம், இந்த வெரி நேச்சர். ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, தண்ணீர் குளிர்ச்சி சூடு அப்படிங்கிற நேச்சருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா போன தடவை, அது ஞாபகம் வச்சுக்கணும். அது நேச்சர். அது ஆத்மானந்தம்ங்கிறது ஆத்மாக்கு நேச்சர். அது ஆத்மா சுகஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அப்படின்னு இதுல சொல்ற யார் சொல்றா? குரு சொல்ற. சாஸ்திரத்துல இப்படி இருக்கு, இதுல இப்படி சொல்லியிருக்கு, அதுல இப்படி சொல்லியிருக்குன்னு எடுத்து எடுத்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன ஆகுது? இதுக்கு என்ன புத்தி கிராஹியம்ங்கிறது சாதாரண புத்திய பத்தி இங்க பேசல. ஏதோ ரோட்ல போய் கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட போய் ஆத்மானந்தம்னா என்ன தெரியுமா, ஆத்மா ஏற்கனவே ஆனந்த சுரூபம் தான் அப்படின்னு சொன்னா புரியாது. சம்ஸ்காரம் செய்யப்பட்ட நல்ல புத்தியாக அது இருக்கணும். பல நாட்கள் அது தொடர்ந்து முதல்ல சகுன உபாசனை பண்ணி, அந்த சகுன உபாசனையினால அது நிர்குண பிரம்ம உபாசனைக்கு நிர்குண சகாம கர்மயோகம் பண்ணி, சகாம கர்மயோகத்திலேருந்து நிஷ்காம கர்மயோகத்துக்கு நிஷ்காம கர்மயோகம் பண்ற போது உபாசனைகளை எல்லாத்தையும் தனக்கு இது இல்லாம பலனில் நாட்டம் இல்லாமல் அவன் அதை செய்து சித்த சுத்தி அடைந்து குருமுகமாக சாஸ்திரங்களை முறையாக உட்கார்ந்து படித்து புரிந்து கொள்வதற்கான ஒரு அவைலபிள் மைண்டோட இருக்கக்கூடிய அந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை தான் இங்க சொல்றார். அந்த சம்ஸ்கிருத அந்தக்கரணேன கிராஹ்யம் அப்படிங்கிற வியாக்கியானத்தில். சாதாரண அந்தக்கரணத்துக்கு அது புரியாது. அதனாலதான் இது ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு 9வது அத்தியாயத்துல தலைப்பே அதுதான். ராஜவித்யா ராஜவித்யா அப்படின்னா என்ன? இந்த வித்யைகள் எல்லாமே இது சுப்பீரியர் வித்யா. ஏன்னா அவ்வளவு ஈஸியா புரியாது. எத்தனை பேர் படிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இருக்கா? அவங்கவங்களோட லொக்காலிட்டியில பாருங்க, இந்த ஹோல் உலகத்துல பாருங்க, அவங்கவங்களோட கான்டாக்ட்ஸ்ல பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் படிக்கிறோம், எத்தனை பேர் குரூப்ல இருக்கோம், அப்புறம் எத்தனை பேர் உட்கார்ந்து படிக்கிறோம். எல்லாமே இருக்கா இல்லையா?
படிக்கிறதுங்கிறது அந்த அந்தந்த யாருக்கு எந்தெந்த புத்திக்கு இதை கிரகிச்சுக்க முடியுமோ அவங்களாலதான் இதை கண்டினியூ பண்ண முடியும். அதுதான் இங்க விஷயம். அந்த கண்டினியூ பண்ணும் பொழுதுதான் அது புரியுது. அப்ப குரு சாஸ்திர உபதேசத்தினால நன்கு சம்ஸ்கரிக்கப்பட்ட அந்த புத்திக்கு தான் இது கிராக்கியம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அறிவால இதை புரிஞ்சுக்கணும். இந்த இந்த அறிவுனால இந்த புத்தி நன்றாக சாஸ்திர உபதேசங்களை கேட்டு சம்ஸ்காரம் செய்த அந்த அறிவுனால இந்த விஷயங்களை நன்றாக என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்னா, இது ஆத்மானந்தம் என்பது முடிவே இல்லாத ஒரு இன்பம். இது ஆத்தியந்திகம். இதுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. இது எல்லையற்றதாக இருக்கிறது. ஆரம்பம் முடிவு இரண்டும் இல்லாத இன்பம். ஏகி சம்ஸ்பர்சஜா போகாக துக்கயோனய ஏவதே ஏவச்ச ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதக. இந்த ஆதி அந்தம் இருக்கக்கூடிய அந்த சுகங்களை பற்றி புதக ந ரமதே. புதகன யாரு? அறிவாளிகள் அதனால் சந்தோஷப்படுவது இல்லை. படிச்சோமா இல்லையா? இப்பதான் படிச்சோம் 5வது அத்தியாயம். இந்த ஸ்பர்ஷ இந்த இதுல இந்திரியங்கள்னால ஏற்படக்கூடிய சுகம், இந்திரியங்கள் அறியக்கூடிய சுகம். ஒரு சுகமாவது இந்திரியங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்துடுத்து, இந்திரியங்கள் மூலமாக தான் நமக்கு தெரியறதாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சுகமானது மலின சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை உணரும் பொழுது அவன் எப்படி ஆறான்? இது தெரிஞ்சு போயிடுத்து அவனுக்கு. இந்த சுகம்ங்கிறது வெளியில இல்லப்பா, 100% வெளியில இல்ல. ஏன்னா வெளியிலேந்து வரக்கூடியதுன்னா என்னோட இந்திரியங்கள் தான் எனக்கு என்ட்ரி பாயிண்ட். அது மூலமா தான் நான் வரணும். நானும் பெரிய ரெட் சிக்னல் போட்டு வச்சிருக்கேன். ஒரு விஷயம் உள்ள வரக்கூடாது. நான் உட்காந்துட்டேன் இப்போ தியானத்துக்கு. ஒரு விஷயம் உள்ள வரக்கூடாது. ரெட்டு எல்லோ ஆகாது, எல்லோ கிரீன் ஆகாது. கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு தாட் கூட வராது. உலகியலாக இருக்கிறது பூரா ஆத்மா விஷயங்கள் மட்டும்தான் என்னால சிந்தி. ஆத்ம லட்சணங்களைத்தான் நான் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி ஏன் சொல்றேன்னா, ஆத்ம விஷயங்கள்னா அதுக்கு ஏதோ விஷயம் இருக்கேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால எனக்கு தப்பா வந்துட்டா கூட நான் திருத்துறேன். உங்களுக்கு சரியா புரியணுங்கிறதுக்கு ஆத்ம லட்சணங்களை சரியாக தியானம் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்ப நான் அப்படி இருக்கிற போது எல்லாம் ரெட் சிக்னல்ல இருக்கு, விஷயங்கள் உள்ள வராது. இப்ப எனக்கு என்னுடைய மனம் எத்திர உபரமத்தே சொன்னாரே அந்த நிலையில தான் அது இருக்கும். அந்த நிலையில இருக்கு. இந்திரிய சுகங்களுக்காக என்னுடைய மனமானது அலையல. அது கம்ப்ளீட்டா ஆத்ம லட்சணங்கள்லயே டுவெல் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன சொல்றார்? தத்ர ஸ்திதஹ ந சலதி தத்வதஹ. அது எப்படி இருக்கா அப்படின்னா, எப்பவும் அந்த அப்சார்ப்ஷன்லயே இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் அசையாம இருக்காது. அதுலயே இருக்கு, அந்த அப்சார்ப்ஷன்லயே இருக்கு. ஆத்ம தத்துவத்திலேயே அது அப்சார்ப்ஷன்லயே இருக்கு. இது ஆதி அந்தம் இல்லாத சுகம் அப்படிங்கிறத நன்கு புரிந்து கொண்டதனாலையும் இத புத்தியினால நன்கு தெரிந்து கொண்டதனாலையும் குருவினுடைய அனுகிரகத்தினால, சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தினால, தன்னுடைய கிருப்பையும் இருக்கிறதுனால, மூணுமே வேணும்னு சொல்லுவார் சுவாமிஜி. குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா, ஆத்ம கிருப்பா முக்கியமா வேணும். நான் முதல்ல இதுவா இருக்கணும், என்ன சொல்றதா, ஆக்டிவா இருக்கணும். நமக்கு உடம்பு ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்றது? அந்த உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கு தான் யம நியம பிராணாயாம பிரத்யாகாரம் எல்லாம், அந்த ஆசனங்கள் இதெல்லாம் நம்ம பயிற்சி எல்லாம் எடுத்து உடம்ப ஃபிட்டா வச்சுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம உட்கார்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் திங்க் பண்றோம். இது ஆதி அந்தம் இல்லாத சுகம் அப்படிங்கிறது அதை அறியணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் குரு உபதேசம் தான், வேற வழியே கிடையாது. ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. ஆனந்தக்களி. இந்த ஆதி அந்தமே இல்லாததாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமாவே இருக்கிற என்னுடைய குருவானவன் அவன் என்ன பண்ணான்? எனக்கு ஆனந்தமா அறிவாக எல்லாம் இந்த சச்சிதானந்தத்தோடைய விளக்கங்கள் தான், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. சொல்ல முடியுமா இது? கேன் இட் பி எக்ஸ்பிளைன்ட் இன் வேர்ட்ஸ்? இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கிறத மணிக்கணக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா இது இன்னதுதான் இந்த சுகம் அப்படின்னு எக்ஸ்பிளைன். ஜிலேபி சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அதேதாங்க ஆத்மானந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜிலேபி சாப்பிட்டா என்ன சுகமோ அந்த சுகம் ஜிலேபி சாப்பிட்ட சுகம் தான். அந்த சுகமே நமக்கு எப்படி தெரியறதுன்னா ஆத்மானந்தம் இருக்கிறதுனாலதான், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனாலதான் ஆனந்தமய கோஷத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் மனோமய கோஷத்துல அதை நம்ம உணர்றோம். அதுக்கப்புறம் நாம விஞ்ஞானமய கோஷத்துல அதை
திங்க் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ஓ, இதுதான் ஜிலேபி சாப்பிடுற சுகமா அப்படின்னு. இது எல்லாமே இந்த ரூட்டிங் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான். இது எதுவுமே சோர்ஸ்ல இல்ல, சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் வந்து ஆனந்த ஸ்வரூபம் தான். அதுல வந்து எந்த விதமான சேர்க்கையுமே கிடையாது. அதனாலதான் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி அப்படின்னு. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாய் தணிக்கவே சுகம் முற்றச் செய்தே அப்படிங்கிறார். என்ன நான் வந்து ரொம்ப தாபத்திரயத்தினால தவிச்சு கொண்டு இருந்தேன். என்ன அவர் என்ன பண்ணா, அவர் வந்து அந்த குரு வந்தவர் என்னை அப்படியே வந்து ஆட்கொண்டு விட்டார். சுகம் முற்றச் செய்தே அப்படின்னா என்ன, இந்த ஆத்மானந்த சுகம், ஆத்மானந்தம் தான் சுகஸ்வரூபம்ங்கிறத சொல்லி முற்றச் செய்தேன்னா அதுவே டாமினேட் ஆயிடுது எனக்கு. கம்ப்ளீட் டாமினேஷன் ஆஃப் ஆத்ம லட்சணம் தான் இருக்கு என் மனசுல. ஃபுல்லா அதுதான் இருக்கு. என்ன வேலை வேணா பண்ணி கொண்டிருந்தார். பஸ்யன் சுண்வன் ஸ்புசன் ஜிப்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருணன் உன்மிஷன் நிமிஷன் நபி. ஒன்னும் வேலை நான் பண்ணல. எல்லாமே இங்க ஆத்மஸ்வரூபத்துலதான் என் மனசு அப்படியே ஃபுல்லா அப்படியே என்கிராஸ்டா இருக்கு. நிம்மதியா இருக்கேன் நான். யார் வேணா என்ன வேணா பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, அவ்வளவுதான். பசி தெரியல, தூக்கம் தெரியல. இப்ப புரியறது இல்லையா? ஏன் வந்து தவசிகள் முனிவர்கள் எதை அவங்க ஆலம்பனமா வைத்துக்கொண்டு காட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எதுவுமே வெளியில இருக்கிற விஷயமே அவங்களுக்கு தேவையே கிடையாது. அது தேவையில்லைங்கிற அளவுக்கு இது டாமினேட் ஆயிடும். அந்த டாமினேஷன் வந்து வரணும். சுவாமிஜி ஒரு இது சொல்வார் எக்ஸாம்பிள். நம்ம சைக்கிள் ஓட்டுறோம்னா, நம்ம சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள் ஹேண்ட்பார்ல கவனம் வைக்கிறோம், ரோட்ல கவனம் வைக்கிறோம், பெடல் பண்றதுல கவனம் வைக்கிறோம், சைக்கிளை கரெக்டா ஓட்டிக்கொண்டு போகணும் அப்படிங்கறதுல நம்ம கவனம் வைக்கிறோம். ஆனா இது தனித்தனியா வைக்கிறோமானா எல்லாம் ஒரே ஆக்டிவிட்டியா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனம் எதுலயா தப்பினா என்ன ஆகும்? கீழே விழுந்து அடிபடும். இந்த சைக்கிள் ஓட்டும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த தியானம் தான் அதுவே தியானம் தான். அது மாதிரிதான் நம்ம எந்த காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் இந்த ஆத்ம லட்சணங்களை விட்டுடாம அதையே நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கோம். பொதுவா நாம என்ன நினைக்கிறோம், நான் தான் சுகஸ்வரூபம் சொல்றதுக்கே பயமா இருக்கு நமக்கு. எப்படி சொல்ல முடியும்? இப்பதான் என் மாமியார்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி சுகஸ்வரூபம்னு சொல்றது? அப்பல எனக்கு பயங்கர மூட் அவுட். கிளாஸ் இருக்கேன்னு வந்து உட்காந்துருக்கேன். போய் சுகஸ்வரூபம் ஆக முடியுமா அப்படின்னு. விவகார வேலையில நமக்கு என்னென்ன நடக்கிறதோ அது பூரா இந்த அனாத்மாக்கு நடக்குது. அனாத்மா எது? உடம்பு மனசல் புத்தியிலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு விஷயமும் அனாத்மா தான். அந்த அனாத்ம சுகம் அப்படிங்கிறது வந்த சுகம் திரும்ப போயிடும். இந்த வந்து போறக்கூடிய சுகத்தை பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது எப்ப நடக்காம இருக்கும்னா, நான் தான் சுகஸ்வரூபம், என்னை எந்த ஒரு ரீசன்னாலையும் என்னை வந்து துக்கப்படுத்த முடியவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதுக்குதான் அந்த மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் அந்த உதாரணத்தை சொல்லும். சுவாமிஜி இன்னொரு உதாரணம் சொல்லும். ஒரு கல்கண்டு வந்து நான் இனிப்பை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு தேடி 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 போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டுதான். சும்மா அவர் வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக இதை ஒரு கதை ஜோக்கா கதையா ஒரு சொல்லுவார். போய் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டோடனே அவர் என்ன சொன்னாராம், உனக்கு நீ வந்து உன்னோட இது என்னன்னு இனிப்பை நீ என்ஜாய் பண்ணணும்னா நீ என்ன பண்ணு, நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன், நீங்க நிறைய அதுல கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்கு போய் காசில இருந்து திரும்பி ராமேஸ்வரத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி அந்த காசி யாத்திரை ட்ரிப்பை நீ கரெக்டா பண்ணுப்பா, பண்ணிட்டு வீட்டுல ஒரு சமாராதனை அன்னதானம் எல்லாம் பண்ணு, உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். சரி, நீ இந்த கல்கண்டும் என்ன பண்ணுமா, குடுகுடுன்னு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சமாராதனைனா முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சமாராதனைக்கு சாப்பிட்ட வந்தவர் ஒருத்தர் வந்து சொன்னார், உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா, இங்க பக்கத்துல ஒரு சுவாமிஜி கிளாஸ் இருக்கிறார், நீ போய் சும்மா ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறமா நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ திரும்ப கண்டினியூ பண்ணு அப்படின்னு. இந்த கல்கண்டும் போச்சான். அங்க போனா அவர் சொல்றாராம், உன்னுடைய உண்மையான ஸ்வரூபமே இனிப்பு தான், நீதான் இனிப்போட ஸ்வரூபமே அப்படின்னு. அப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சு, ஆஹா, என்னோட உண்மையான ஸ்வரூபமே இனிப்பு தான் அப்படின்னு புரியறதுக்கு நான் இப்படி காசி ராமேஸ்வரம் ஊரெல்லாம் சுத்திட்டு இப்பதான் வந்து இவர்கிட்ட சேர்ந்திருக்கேன், எனக்கு இப்பதான் இது புரியுறது, இதுக்கு நான் இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. சுவாமிஜி சொல்லுவார், நம்முடைய உண்மையான ஸ்வரூபமே இனிப்பு தான், இன்பம் தான் அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்காம இன்பத்திற்காக நாம டே ஒன்ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த இன்பத்தை ஏதோ ஒரு ஃபார்ம்ல அனுபவிக்கணும்னு நம்ம தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த கல்கண்டு தான் நானு அப்படின்னு நம்ம கல்கண்டு எப்படி இனிப்புதான் என் ஸ்வரூபம் புரிஞ்சுக்கிறதோ அந்த மாதிரி இன்பம் தான் என்னோட ஸ்வரூபம், சுகம் தான் என்னுடைய சுகம்,
இன்பம் இதெல்லாம் எல்லாம் வந்து சிமிலர் வேர்ட்ஸ்ல புரிஞ்சுக்கோங்க. அதுதான் என்னுடைய சொரூபம் அப்படின்னா, அப்போ நான் வந்து இன்பத்திற்காக இன்னொரு இடத்த நான் போய் தேடுவேனா? தேட மாட்டேன் தானே. அது தேடக்கூடாது அப்படிங்கிற நம்ம எத்தனை ரோல் பிளே பண்ணலாம். வீட்ல வந்து நிறைய ரோல் பிளே பண்ணலாம். நம்ம வந்து ஒரு மகளா இருக்கலாம், ஒரு மருமகளா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், அப்புறம் வந்து சிஸ்டரா இருக்கலாம். எத்தனையோ ரோல் பிளேஸ் நமக்கு குடுக்குறாரு பகவான். நம்மளோட பிராரப்த வசத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய உறவுகளோட நம்ம எத்தனையோ ரோல் பிளேஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு நாடகத்துல ஒரு இந்த ஹீரோ வேஷம் போடுறான் போடுறான் ஒரு நாளைக்கு. அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு பிச்சைக்கார வேஷம் குடுக்குறான். இன்னொரு நாளைக்கு வில்லன் வேஷம் குடுக்குறான். எந்த வேஷம் குடுத்தாலும் ஸ்டேஜ்ல தான் அவன் அந்த வேஷத்தை ஆக்ட் பண்ணுவான். கொஞ்ச நேரம் அந்த ஸ்டேஜ்ல அவனோட பிரசன்ஸ் முடிஞ்ச உடனே அவன் கிரீன் ரூம்க்கு ஓடி போயிடுவான். பரமார்த்தாஜி அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவார். அவன் எப்படி வந்து கிரீன் ரூமுக்கு போறானோ அந்த மாதிரி நாம என்ன ரோல் பிளே பண்ணினாலும் நம்மளோட கிரீன் ரூம் எதுன்னா இந்த ஆத்ம தியானம் தான் நம்மளோட கிரீன் ரூம். நம்ம போய் போய் அடிக்கடி நம்மள இதுல இருந்து விடுவித்துக் கொண்டு இந்த ஆத்ம லட்சணங்களை தியானம் பண்ணி பண்ணி நான் தான் அது நான் தான் அது நான் தான் அது நல்லா நம்ம மனசுல வந்து அதை உரம் போட வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்றார் அவர், இது அதுதான் யோக சங்கீத், அதுதான் வந்து யோக சங்கீதம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுதான் தியானத்தின் பலன் என்று அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அடுத்தது 22வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். இப்ப இது இவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு அவன் வந்து சுகம் சுகம் அப்படிங்கறது இவனுக்கு ஆத்தியந்திக சுகம், புத்தி கிராகியம், அதீந்திரியம். இதை தெரிந்து கொண்டால் அவன் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவன் அதிலேயே நிலை பெற்று இருந்து கொண்டிருக்கிறான். அதுதான் யோகத்தின் பலன்னு அவனுக்கு தெரியறதா. அடுத்தது அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு சித்தம் உபரமா ஆனதுக்கு அப்புறமா, அதுல இருந்து வித்ரா ஆனதுக்கு அப்புறமா நல்லா நிருத்தம் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு தன்னில் தானே இன்புற்று இருக்கிறான். அந்த தன்னில் தானே இன்பத்தை அனுபவிக்கிறானே, அதுதான் உண்மையான இன்ப ஸ்வரூபம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. இப்ப அவன் எப்படி இருப்பான் அடுத்த சொல்ற பகவான். யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? இந்த மனசுதான் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து மனசுதான் பார்த்து கொண்டு மனசு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து ஒரு எலிவேஷன் கொடுக்கிறார் பகவான். இதெல்லாம் நீ கரெக்டா பண்ணினியானா அடுத்தது என்ன ஆகும்னு பாருப்பா அப்படின்னு. மேலும் எம் எதனை லப்த்வா அடைந்த பிறகு ததக இதைவிட அபரம் வேறு ஒரு லாபம் மேலான நன்மையை அதிகம் அதிகம் என்று ந மன்யதே கருதுவதில்லையோ, யஸ்மின் எந்த ஒன்றில் ஸ்திதக நிலை பெற்றவன். எதுல நிலை பெறுவான்? ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக, அங்கதான் நிலை பெறுகிறான். நிலை பெற்றவன் குருணா மிகப்பெரிய துக்கேன அப்பி துன்பத்தினாலும் ந விசால்யதே அசைக்கப்படுவதில்லை. இங்கேயும் சப்ளை பண்ணணும். தம் யோக சங்கீதம் வித்யாது, அதுதான் யோகத்தின் பலன் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்ற. இப்போ ஏன் வந்து அவனுக்கு இதை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி இதுக்கு என்ன அர்த்தம்? எதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அடையறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவனுக்கு புரியறதோ, அதுலயே அவன் நிலை பெற்றிருக்கிறானோ, அதுதான் தியானத்தின் பலன் அப்படிங்கிற. பொதுவா நமக்கு மனசுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை இருந்து கொண்டே இருக்கும். நம்ம நீடு உங்களுக்கே தெரியும். நீடுனா என்ன, வாண்ட்னா என்ன, லக்ஸரினா என்ன. ஃபர்ஸ்ட் நீடுனா என்ன? நீடுனா நமக்கு அவசியமான தேவை. இது கிடைக்கலன்னா எனக்கு இது வேலை வண்டி ஓடாது. கட்டாயம் எனக்கு இது வேணும். அதை எனக்கு இல்லாம போச்சுன்னா நான் அதை திருப்பி பெறுவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன். அதுதான் கண்டிப்பா வேணும். ஒரு உதாரணத்துக்கு என்ன, ஃபுட், வாட்டர், ஷெல்டர் இல்லையா? நமக்கு எப்பவும் சாப்பாடு, தண்ணி, தங்கறதுக்கு இடம், இதெல்லாம் தான் நீடு. வாண்ட்டுங்கிறது என்ன? இந்த நீடு அடையறதுக்கு ஆன வாண்ட் மட்டும் இருந்த வாண்ட்டுனா நம்ம வந்து தேடுறது. நமக்கு எது வேணும் அப்படிங்கறத நம்ம சேகரிக்கிறோம். அது நம்ம மனசு அடுத்தடுத்தது கேட்டுட்டே இருக்கு. இப்போ வந்து நமக்கு வீடு கிடைச்சாச்சுன்னா சிங்கிள் பெட்ரூம் இல்ல எனக்கு டபுள் பெட்ரூம் வேணும், டபுள் இல்ல எனக்கு 3 வேணும், 3 இல்ல எனக்கு 4 வேணும், இந்த ஏரியால வேணும், இந்த லொக்காலிட்டியில வேணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், சிங்கிள் டெரஸா இருக்கணும், ஓப்பன் டெரஸா இருக்கணும், எனக்கு மாத்திரம் தான் தனியா இருக்கணும், ஐ வில் நாட் ஷேர் வால்ஸ், ஐ வில் பி இன் அ ஃபிளாட் பட் ஐ வில் நாட் ஷேர் வால்ஸ். இதெல்லாம் நம்மளோட கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னது? அது வாண்ட்ல வருது. இது எனக்கு வந்து முதல்ல நீடு என்ன? வீடு தான். அது எப்படி இருந்தாலும் வாங்கிப்பேனா? இல்ல சாரி,
எனக்கு நிறைய ப்ரிஃபரன்சஸ் இருக்கு, அதுபடிதான் எனக்கு வரும். அப்ப வாண்ட் ஆயிடும். வாண்ட்டுக்கு அப்புறம் என்ன? லக்ஸரி. இந்த லக்ஸரிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான டெஃபினேஷன் கொடுப்பாரு பரமாத்மன். அதாவது இருக்கறச்சே அனுபவிக்கிற, நல்ல அனுபவி, இருக்கறச்சே செம்மையா அனுபவிக்கிறது, இல்லைன்னா விட்டுறது. எனக்கு முதல்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியா லக்ஸரினா அப்படிதானா அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுதான். இப்ப லக்ஸரிங்கிற போது இது எனக்கு கிடைச்சதுன்னா ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான், அடிச்சு கிடப்ப வேண்டியதுதான். என்ன கிடைச்சாலும் நல்லா ஜாலியா என்ஜாய். கிடைக்காதா, சரி ஓகே ரைட், என்னோட நீடும் வாண்ட்டும் சேஃபா இருந்தா போதும். லக்ஸரி இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா, நமக்கு வந்து அதிகமான ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு, அனுபவத்துக்கு கொடுக்கறது. இப்போ இந்த இங்க இங்க என்ன சொல்றார், இவனுக்கு அடையறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். எதுவுமே இல்லைங்கிற நிலை எப்ப வருது? அவனுக்கு வந்து அவன் அவன் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே புற சௌகரியங்கள் எல்லாமே அடைந்ததுனால வருதா? இப்ப நீட் வாண்ட் லக்ஸரின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, புற சௌகரியங்கள் இதை தீர்மானிக்கிறதா? அதை யோசிக்கிறதுக்கு தான் சொன்னேன். புற சௌகரியங்கள் இதை தீர்மானிக்கல. நான் என்ன இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு மனிதர்களோட நடுவுல இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் இவர் என்ன சொல்றார், எதை அடைந்த பிறகு அதற்கு மேலாக அடைவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். யார் புரிஞ்சுக்கிறானா? அந்த யோகியானவன் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவன் இப்ப ஒரு விஷயத்தை அடையறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை அடையும் பொழுது நான் எதுக்காக ஒரு விஷயத்தை அடையறேன்? சும்மா வாங்கி வச்சுக்கிறதுக்கா? நிச்சயமா கிடையாது. அதனால எனக்கு ஒரு அனுபவம் வேணும். இந்த ப்ரிடாமினன்ட்லி எனக்கு சுக அனுபவத்துக்காக மட்டும்தான் அடையிறேன். அது எதுவா இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு உறவை அடைந்தாலும், ஒரு பொருளை அடைந்தாலும், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடைஞ்சாலும், ஏதோ ஒரு பணத்தை அடைஞ்சாலும், எது அடைஞ்சாலும் சரி, பொன் நிலம் மாதர்ன்னு எதை வேணா அடையலாம். ஆனா எது அடைஞ்சாலும் அண்டர் கரண்ட் என்ன? எதுக்காக அதை நான் அடையிறேன்னா சுகத்துக்கு தான் அடையிறேன், வேற எதுக்குமே அடையிறேன். எனக்கு அதனால ஒரு சுகம், எனக்கு அதனால ஒரு துக்கம் வரும்னு தெரிஞ்சா வேலையை தூக்கி வெள்ள விட்டு எரிஞ்சிருது. எனக்கு வேண்டியது இல்லை. எனக்கு சுகம் மட்டும்தான் நான் நாடிக்கொண்டிருக்கிறேன், டே ஒன்ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும். இப்பதான் சொன்னேன் நான். அப்ப நான் வந்து இந்த சுகங்கிறதுக்கு எனக்கு இங்க ஒரு ரிசர்வாயரே கிடைச்சிருக்கு. எப்பவுமே சுகம் வந்து குறையவே குறையாது, ஒரு நாளும் குறையாது. எப்பொழுதும் ஆனந்த சுரூபமாகவே நானே இருக்கிறேன். நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் உலகமகா துக்க சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் ரொம்ப ஹாப்பி சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் சுகஸ்வரூபமாக மட்டும்தான் இருக்கிறேன். நான் துக்கம் பொழுது துக்க ஸ்வரூபமா மாறது இல்ல. நான் வந்து இந்த தூய உணர்வினுடைய ஸ்வரூபம் என்னன்னா சுகம்தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இப்பதான் ரெண்டு ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கேன் நான். அப்ப லப்துவா அது எனக்கு புரியுது. அது எனக்கு புரிஞ்சதுனால வேற எதையுமே என் மனது நாடுவதில்லை. எனக்கு சுகங்கிறதுக்கு இன்னொரு பொருளானது எனக்கு தேவையில்லை. சுகத்தை அபரிமிதமாக நான் உணர்கிறேன், என்னிலேயே நான் உணர்கிறேன். இதுக்கு நான் வந்து பண்ண வேண்டியது என்ன? ஒழுங்கா சிரவணம், முறையான சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற போர்ஷன் பூரா நிதித்தியாசனத்துக்கான விஷயங்கள் தான். நிதித்தியாசனம் பண்ற சமயத்துல நம்ம மனசுல வந்து அமைதி இருக்கணும். அந்த அமைதியான மனதுல சம்ஸ்கரிக்கப்பட்ட இந்த மனசுல சிரவணம் பண்ணின மனனம் பண்ணின விஷயங்கள் வெளியில வரணும். இதுதான் இந்த விஷயங்கள் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். அப்ப நிதித்தியாசனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா பண்ண வேண்டியது. அப்படி பண்ணும் பொழுது அந்த நிதித்தியாசனத்துலதான் நமக்கு அந்த சமாதி அபியாசம் சமாதினா ஒண்ணும் இல்லை, மனசு ஒருநிலைப்படுகிறது. ஒரே தாட்ல மனசு பிக்ஸ் ஆகி நிக்கிறது, வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறது. அதுதான் சமாதி அபியாசம். அந்த சமாதி அபியாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, ஆத்ம ஞானத்துல ஒரு நிஷ்டை கிடைக்கிறது. ஆத்ம ஞானம் என்பது என்ன? ஆத்மாவை பற்றிய அறிவு என்றால் என்ன? ஆத்ம லட்சணங்களை நன்கு உணர்வதுதான் ஆத்ம ஞானம். அந்த ஆத்மாதான் நான் என்பதை உணர்வது ஞான விஞ்ஞானன்னு படிச்சிருக்கோம். அதை உணரும் பொழுது இதுதான் வந்து அல்டிமேட் ஹாப்பினஸ். இதுக்கு தாண்டி ஆத்ம ஞான நிஷ்டைங்கிறது என்னன்னா, இந்த ஆத்மா சுகஸ்வரூபம், ஆத்மா அறிவு ஸ்வரூபம், ஆத்மா சத்ஸ்வரூபம் அப்படிங்கிறத நன்றாக ஐயம் திரிவு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்பதான் நமக்கு என்ன எண்ணம் வருது மனசுலன்னா, நான் பூரணமானவன், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாடினாளா இல்லையா? எந்த குறையும் இல்லை எனக்கு. எதுவும் நான் வந்து என்ன இந்த உடம்பாவோ மனசாவோ புத்தியாவோ நினைத்து கொண்டால் நான் இந்த கலருக்காக ஒரு குறைப்படுவேன். இந்த கண்ணாடி போட்டிருக்கேனே எனக்கு மட்டும் கண்ணு தெரியலையேன்னு ஒரு குறைப்படுவேன். என் முடியலான்னு அரைச்சு போயிட்டேன்னு குறைப்படலாம். நான் குண்டா போயிட்டேனேன்னு குறைப்படலாம். எத்தனையோ விஷயத்துக்கு குறைப்படலாம். ஆனா குறைப்படுறதுக்கு
ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் வந்து குண்டாவும் இல்ல, ஒல்லியாவும் இல்ல, நரைச்சும் இல்ல, கருகருன்னும் இல்ல, கருப்பாவும் இல்ல, சேப்பாவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது அதுக்கு. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷியேவச்ச நித்ய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனம். எப்பவும் ஒரே மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நீரினால் நனைக்க முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, காற்றினால் உலர்த்த முடியாது, வாடினால் வெட்ட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நான் எதுக்காக நான் துக்கப்படணும்? நான் என்ன வேணா நடக்கட்டுமே, என்ன நடந்த என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அப்படி நான் இருக்கேன். ஏன்னா என்னோட அதாவது நீங்க அப்பனா ரொம்ப இன்டிஃபரண்டா இருப்பீங்களா, ரொம்ப இன்சென்சிட்டிவா இருப்பீங்களா அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம விவகாரத்துல எக்ஸ்பிரஷன்ஸ்ல பண்ற விஷயங்கள் வேற, உள்ளுக்குள்ள அதான் நான் மூணு மனசு சொன்னேன். அடி மனசு, மேல் மனசு, நடு மனசு, மேல் மனசு. அடி மனசுல எப்பவும் நான் ஆத்மஸ்வரூபம், நான் சுகஸ்வரூபம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, எஃப்ஐஆர் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். நமக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா துக்கம் வருது, எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறோம், எவ்வளவு இன்டென்ஸா அந்த துக்கம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ரேங்க் போட்டுட்டே இருக்கணும். அதை நம்ம எப்ப அதுல வந்து அச்சீவ் பண்றோம், அப்பாடி எனக்கு துக்கம் வருது, ஆனா நம்ம வந்து துக்கம் வந்த க்ஷணத்தில் போம் மனத்தில் பற்றார். இதுல ஜீவன் முக்த லட்சணத்துல சொல்றார் இவர், கைவல்ய வணிகத்துல. ஒரு க்ஷணம் வரும், வருத்தம் வரும், யாரோ ஒருத்தர் போயிட்டா அப்படியே ஒரு போன் வந்ததுன்னா சிச்சோ ஓம் சாந்த், அது அளவு கூட வராம இருக்கவே இருக்காது. நிச்சயமா அதாவது வரும். அப்ப அது கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா மகான்களுக்குமே அந்த வந்து அது ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் ஃபார் மற்றவர்களுக்காக. அது கூட வராம இருக்காது. ஆனா அது உடனே போயிடும். கிணத்தில் போம் வனத்தில் பட்ட, அது கூட மனசுல வச்சு கொண்டாடிண்டா, ஐயோ உங்களுக்கு தெரியுமா அப்படியாச்சு இப்படியாச்சு, அன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் நேத்திக்கு பார்த்தேன், ஐயோ நேத்தி கூட நினைச்சேனே, அப்படி எல்லாம் பேசிட்டு உட்காந்து புலம்பிட்டு உட்காந்துருக்க மாட்டோம். நம்ம உட்கார்ந்துருக்க மாட்டார் அந்த யோகி. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோமா, நம்ம போட்டுக்கொண்டே இருக்கணும் நம்மள ரேங்க் கார்டு, எஃப்ஐஆர் எப்படி இருக்கு, என்னோட எஃப்ஐஆர் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தத்துவத்திலேயே நிலைச்சு இருந்ததுன்னா மனசு என்ன ஆகும் அப்படின்னா, நான் பூர்ணமானவன், எனக்கு அந்நியமாதான் இந்த உடல், சாரி, எனக்கு அந்நியமா இந்த உடலோ மனமோ புத்தியோ எதுவுமே இங்க எக்ஸிஸ்டிங் கிடையாது. நான் மட்டும்தான் எக்ஸிஸ்டிங், நான் மட்டும்தான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியும். நம்ம சத்ஸ்வரூபம், சித்ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் நானே அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா புரியற சமயத்துல அந்த தத்துவத்துல அவன் நிலைச்சிருக்கான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பெரிய துக்கமும் அவனை அசைக்காது, அதே அந்த பெரிய சந்தோஷமும் அவன் அதை போட்டுக்கணும். நம்ம பெரிய துக்கம் அசைக்காதுன்னா அப்ப பெரிய சந்தோஷத்துக்கு ஓடுவார் அவரு அப்படின்னு இல்லை, ரெண்டுமே பண்ண மாட்டாரு. இதுதான் யோகத்தினுடைய பலன். இதுக்கு என்னன்னா டோட்டல் இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் ஃப்ரீடம். யாருக்கும் தடைப்பட்டு இருக்கல. நான் இதை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும், அதனால நீங்க வந்து எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு என்னை யாரும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. என் விருப்பம் தான் எல்லாமே. நான் எனக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும். எனக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. அந்த தடைகள் எல்லாம் எனக்கு வெளியில போயிடும். அப்ப நான் என்ன எப்படி இருக்கேன்னா டோட்டல் ஃப்ரீடம் எனக்கு. அதுதான் தியானத்தினுடைய பலம். இந்த ஆத்ம பிரத்யக்ஷம், இது பரப்பிரத்யக்ஷம் கிடையாது. அப்படின்னா என்ன நான் சொல்றேன்னா, இது தனக்கு தான் தெரியும். நீங்க நம்ம அப்படி இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பொதுவாவே நான் சொல்றேன், நம்மளேதான் நமக்கு ரேங்க் கார்டு போட்டுக்கணும். நம்ம யாரையும் வந்து நான் அப்படிதான் இருக்கேன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், நான் கொஞ்ச நேரம் சிரிக்கிறேன், நான் ஆத்மானந்தத்துல இருக்கேனா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்கவும் முடியாது. அப்படி பார்த்தாலும் ஏதாவது தெரியுமா? தெரியவே தெரியும். இது வெளியில தெரியவே தெரியாது. இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு மாத்திரம் தெரியக்கூடிய விஷயம். இதுக்கு என்ன பேர் சொல்றார் சுவாமிஜின்னா, நிரதிசய லாபக அப்படின்னு சொல்றார். நிரதிசய அப்படின்னு சொன்னா ஒப்புயர்வற்ற அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த இடத்துல லாபம் அப்படின்னா இன்பம்னு அர்த்தம். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்துள் உள்ள கெடும். எவ்வளவு துக்கம் ஒருத்தனுக்கு இருந்தாலும் சரி, அது அவனுடைய அறிவு, அதாவது அந்த துக்கத்தை பற்றியும் சுகத்தை பற்றியும் அதையும் சேர்த்து போட்டுக்கணும். அந்த அறிவு இருக்கிற அவனுடைய உள்ளத்தளவுக்கு தான் அந்த துக்கமானது அவனை தாக்கும். அது அவனை மதிக்கவே போறதில்லை. அவனை இந்த இதுல இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், இடுக்க நழியாமையில சொல்லு. இடுக்க நழியாமை பூரா இதுக்கான ரிலேட்டட் ஸ்லோகா, அந்த குரட்பாக்கள் தான். அடுக்கி வரினும் அழிவிலான், எவ்வளவு துன்பம் வேணா வரட்டும், நான் தான் சுகஸ்வரூபமாச்சே, ஏன்னா என்னையா யாரும் அசைக்கவே முடியாது, நான் அப்படியேதான் இருப்பேன், இருக்கிறபடியே நான் இருப்பேன். அதனால என்ன எதுவுமே யாருமே பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா நம்ம கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிடுவோம் யாரையாவது.
நம்மள அறியாமை, வேற வழி இல்ல. இப்படித்தான் இருக்கு அப்படின்னு. சரி அவங்க கிட்ட சொல்லாதீங்கப்பா, விட்டுருங்க, அவங்கள விடுங்க, நம்ம பார்ப்போம், நம்ம அவங்க ரியாக்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்மளே விட்டுருவாங்க. நல்லதா போச்சு. ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு நம்மளோட ஆத்ம தியானம் இருந்ததுன்னா அதுவே போதும். அதான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது நம்மை தாக்காது. அதே போல எவ்வளவுதான் வெளியிலிருந்து சுகம் வந்தாலும் நம்ம அதனால ரொம்ப துக்கப்பட சாரி சுகத்தையுமே ரொம்ப கொண்டாடவே மாட்டோம் அப்படிங்கிறது 23வது நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இதுல எல்லாத்தையும் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஒரு சம்மரி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 23ல இருக்கிறதுல அந்த இதுதான் தியானத்தின் பலன் என்பதை அறிந்து கொண்டு நம்ம பார்த்திருக்கோம். பாக்கி இருக்கிறது என்ன சொல்றாருங்கிறதோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை நம்ம படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நாம நிறைவு பண்ணிக்கலாம். ஐயனே எனதுண்டே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.